நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், அங்கேயே படிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும். அதெல்லாம் தாண்டி காரு, வீடு, பங்களான்னு இதெல்லாம் வாங்கி நல்லா ஜாலியா ஜாம் ஜாம்னு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவுன்னே சொல்லலாம். அந்த கனவெல்லாம் சாத்தியமாகுமா? அதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கு? வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இத பத்தியெல்லாம் விளக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கேடி சொலிசிட்டர்ஸோட நிறுவன இயக்குனர் மிஸ்டர் கோமதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேடி சொலிசிட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுல என்னென்ன சேவைகள் எல்லாம் மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லீகல் சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸ் எடுக்கணும், உங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல ஒரு சொலிசிட்டரை வந்து நாடணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பராக படித்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சொலிசிட்டராக இருக்கணும். அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி மாதிரி க்ரியேட் பண்ணி அவருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குன்னு, இப்போது இதுதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து இப்போ இமிக்ரேஷன் வரும், ப்ராப்பர்ட்டி வரும், ஃபேமிலி வரும், லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்தந்த துறையில் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டி இருந்தால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் க்ரியேட் பண்ணி இந்தந்த ஏரியாவுக்கு நான் வந்து லீகல் அட்வைஸ் கொடுப்பேன்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயும் உங்கள் ஆஃபீஸ் போர்ட்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மக்களை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லீகல் அட்வைஸுக்கு போகணும். ஸோ இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூகேல தமிழ் மக்களுக்கு தான் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 4 years ஆஃப் லா அட்வைஸ் கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி, இமிக்ரேஷன், ஃபேமிலி அண்ட் லிட்டிகேஷன். ஓகே. நீங்க எதுக்காக சார் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி சொல்லுங்க. இப்போது இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு வேலை பார்க்க போகிறோம், பண்ண போகிறோம். நான் முதல்ல லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போயிட்டு வந்து இப்போ எங்களுக்கு முதல்ல விசாவை ரெடி பண்ணணும், அதுக்கான பேப்பர் ஒர்க் பண்ணணும். அப்போ ஒரு அப்ளிகேஷனை போடணும். அப்போ நான் ஒரு லாயர்கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லாயரை பார்த்துட்டு வெயிட் பண்ணும்போது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ கூட இருக்கவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு எப்படியாவது நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடாதா, நமக்கு இங்கே எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடாதா. ஸோ அவரை பார்த்து நோக்கி இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, நம்ம கேஸ் ஓகே ஆயிருமா, வின் பண்ணிடுமான்னு சொல்லும் போது அவர் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கலானே வந்து எனக்கு அந்த வைப் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் எழுந்து வந்தார். எல்லோரும் அவர் வந்து ரூம்லேருந்து வெளில வந்தோன்னே எல்லோரும் எழுந்து வந்து அவருக்கு வந்து சார் என்ன சார் பண்ணிடலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படி அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த வைப் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு 21 வயசில் அப்படி போய் உட்காந்துருக்கும் போது நல்லா இருக்குது, எவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக. ப்ளஸ் அவர் ஒரு சேவை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு பணம் வேணும் தான். பட் இருந்தாலும் நம்ம பிடிச்ச தொழிலே நமக்கு வந்து பணம் கொடுக்குது. அதே மாதிரி தான் மக்கள் நிறைய பேர் வந்து அதை ரொம்ப அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது வேல்யூ பண்ணும் போது வந்து நம்ம இது ஏன் படிக்கக்கூடாதுன்ற ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தோணுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னி. தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐ தாட் தட் ஒரு மக்களுக்கு சேவை பண்ணுற ஒரு தொழிலாகவும் இருக்கணும், பிடிச்ச தொழிலாகவும் இருக்கணும். அந்த தொழில் மக்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு தொழிலாக இருந்ததுன்னு சொல்லும்போது தான் இந்த சூஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவுனே சொல்லலாம் சார். அதுக்கு பண்ணணும்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும் சார்? இப்போ வந்து இப்போ ஒரு படித்த பட்டதாரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து யூகேயை பொறுத்த வரைக்கும் வந்து வரணும்னு சொன்னால் ஒரு டிகிரி +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி இங்கே பண்ணிவிட்டு அந்த டிகிரியில் ஏதாவது மாஸ்டர்ஸ் பண்ண முடியும். ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி வந்து யூகேல எங்கே இருக்குது, லண்டன்லேருந்து எவ்வளோ தூரம், அந்த யூனிவர்சிட்டியில் படித்தா வந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் முதல்ல ஒரு சர்ச் மாதிரி பண்ணி நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் விசாவில் முதல்ல யூகேக்கு வரணும். அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்கிற டைம் தான் உங்களோட 1 year 2.5 years. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து பிஜி பண்ண வாங்கன்னு, யூஜி பண்ண வரக்கூடாதுன்னு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கே உங்களோட ட்ரீம் இல்லை உங்களோட என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து யூகே, யூஎஸ்ஏ அதுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப அதை ஒரு பெரிய லட்சியமாகவே வச்சுருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணணும்னா அவங்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்? இப்போது மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ மேஜர் ரோல். இல்லை யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஹேவ் என்ன சொல்கிறது, சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 60% எடுப்பாங்க. பட் சில ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டிலாம் வந்து 80%. ஸோ மார்க் ஃபஸ்ட் முதல்ல படிக்கணும், படித்து நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் காசுன்றது வந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஸோ ஃபினான்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஃபினான்ஸை வந்து முதல்லையே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்க அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் கதைச்சி அந்த ஒரு பாத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வரலாம். விசா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஸ்டூடெண்ட் விசாவில் போனால் அவங்க வந்து அதுலேயே வந்து அங்கே செட்டில் ஆக சான்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ்லாம் இருக்கா?
கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவங்க நிறைய பேர் வந்து யூகேல செட்டில் ஆயிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று சொன்னால் வந்து இப்போ யூகே கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஒரு ரூல்ஸ் இன்னைக்கு இருக்குன்னா அது நாளைக்கு இருக்காது. ஓகே. ஸோ 1990 வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்தவருக்கு செட்டில்மெண்ட் ஈஸியாக இருந்திருக்கும். ம், ம், ம். ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கும். அதை 2000 நிப்பாட்டியிருப்பாங்க. ம். ஸோ 2006 வந்து திருப்பி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக வந்தால் நீங்கள் ஒர்க் பர்மிட் தருவோம், நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணலான்னு. டக்குனு 2010 2012 அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ம், ம், ம். திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஆஃபர் 8 வருஷம் கழிச்சு 2020 தான் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஒர்க் பர்மிட் தருவோம். நீங்கள் ஸ்பான்சர் லைசன்ஸ் ஒன்று இருக்குது, அது மூலமாக ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் போய் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் லக்கா, ம், ம். டைமிங்கா, இல்லாட்டி அவங்க பண்ண வேண்டிய ரிசர்ச். இப்போ 3 இயர்ஸாக நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் வரதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி there's announcement they're going to stop it and so you have to wait and you have to be lucky. அந்த கரெக்ட் தருணத்தில் ஓகே இப்போ போனால் இந்த ரூட்டில் செட்டில்மெண்ட் பண்ணலாம், இப்போ போனால் இங்கே ஆப்ஷன் இருக்குன்னு. அப்படி இல்லை இப்போ யூகே டைட் பண்ணுறாங்கன்னா யூ ஹேவ் டு லுக் ஃபார் யுஎஸ்ஏ, இல்லை டக்குன்னு நீங்கள் ஆஸ்திரேலியா பக்கம். யூ ஹேவ் டு சி எத்தனை வருஷம் நான் படிக்க போகிறேன், ம், ம். இங்கே போனால் எவ்வளோ செலவாக போகுது, இங்கே செட்டில்மெண்ட்டுக்கான இது இருக்குன்னு. ஸோ எல்லா கண்ட்ரியும் வந்து அப்படியே ஓப்பன் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. டைட் பண்ணுவாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு டூ த ரிசர்ச். இப்போ நார்மலாக வந்து வீடு வாங்கணுங்கிறதே, சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. அதுவும் வெளிநாட்டில் வாங்கணுங்கிறதும் அதுவும் நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். அங்கே வாங்கணும்னா அதுக்கு அவங்க என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபுல் பேமெண்ட் இருந்தால் நீங்கள் போய் வந்து இறங்கி உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கார் வாங்கலாம். ஆனால் ஆஸ் அ இந்தியன் நீங்கள் வந்து 1 இயர் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சு கார் ஓடலாம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரதுக்கு முன்னாடியோ இல்லை எந்த விசாவில் வரதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஆர்டிஓவில் போயிட்டு 1 இயர் இன்டர்நேஷனல் லைசன்ஸை வாங்கிட்டு நீங்கள் நேராக இறங்கி அடுத்த நாளே போயிட்டு ஷோரூமில் போய் உங்கள்கிட்ட காசு இருந்தால் கார் வாங்கலாம். காரை வாங்கிட்டு நீங்கள் அந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு இன்சூரன்ஸ் போடணும், போட்டு போகலாம். அதே மாதிரி தான் சேம் திங். இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டக்குனு ஒரு இந்தியாவில் வீடு விற்க போகிறீங்களா, இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு காசு தராது, உங்கள் அம்மா உங்களுக்கு காசு தராங்கன்னு சொன்னால் நீங்கள் வரலாம். பட் வீடை சூஸ் பண்ணணும். அந்த வீடு சூஸிங் ப்ராசஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும், எந்த ஏரியாவில் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே சார். இப்போ நார்மலாக விசா வாங்கணும்னாலே, இப்போ விசா எடுக்கணும்னாலே அதுலேயே சில பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அவங்க அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது? இப்போ ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எந்த அப்ளிகேஷனையும் ஒழுங்காக டிக்ளேர் பண்ணணும். ஓகே. உங்கள் ஃபினான்ஸ் இருக்கட்டும், உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணாட்டி ரிஜெக்ட் ஆனால் 10 years பேன். அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்பவுஸ் கல்யாணம் கட்டி போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ ப்ரீவியஸ் மேரேஜ் இருக்குது, இல்லை ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்குது, நேம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒழுங்காக டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஒழுங்காக கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் விசிட்டர் விசாவில் வர போகிறீங்கன்னு சொன்னால் சிம்பிள் கொஸ்டின் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். அந்த விசா ஆஃபீஸர் என்ன யோசிப்பார்னா, நீங்கள் அங்கே விசிட் முடிஞ்சிட்டு திருப்பி இந்த நாட்டுக்கு ஏன் வரணும். ஸோ அதுக்கான பாண்டிங் நீங்கள் கரெக்டாக காட்டணும். ஸோ விசிட்டர் விசாவில் வந்து நீங்கள் வீடு வச்சுருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஈஸியாக கிடைக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலி இங்கே இருக்குது, வெல் எஸ்டாப்ளிஷாக இருக்கணும். இப்போ ஒரு படம் பார்த்த மாதிரி தான், முதல்ல வல்லூர் கோட்டம், சிங்கப்பூர், மலேசியா பார்த்துட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பேட்டர்ன் இருக்கணும். ஓகே, முதல்ல துபாய்க்கு போகிறாங்க, அப்புறம் சிங்கப்பூர் போகிறாங்க, மலேசியா போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது யூகேக்கு தருவாங்க. நேராக எங்கேயுமே போகும், நேராக யூகேக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பண்ணலாம். பட் உங்களோட ப்ரொஃபைல் பயங்கர பெருசாக இருந்தால் பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி நீங்கள் வந்து சாலிட் எவிடன்ஸ் வைக்கணும். நான் அங்கே இதுக்கு தான் வரேன், இந்த கல்யாணத்துக்கு வரேன், இந்த பர்பஸுக்கு வரேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி யுவர் பர்பஸ் ஹாஸ் டு பி வெரி வெரி க்ளீன், டாக்குமெண்டடாக இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுக்கணும். ஓகே. முதல் முறை வந்து பயணம் செய்கிறவங்களுக்கு இமிக்ரேஷனில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும், அதை எப்படி சரி பண்ணணும்? ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிட்டு வெளியில் வந்தாலே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். யூகே இமிக்ரேஷன் அந்த கவுண்டரில் பார்க்கும்போது நிறைய பேர், நானே ஃப்ளைட்டில் போகும்போது வந்து இப்படி கீழே வரும்போது வந்து ஒரு பதட்டத்தோடு தான் வருவாங்க. அது என்னன்னே தெரியல, பயந்து. இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஓகே என்ன கேட்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்களா, ஏதாவது தப்பான, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் எவ்ரி திங். நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன விசாக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காப்பி, ஓகே, நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன கொஸ்டின் கொடுத்தீங்கன்றதை வந்து படிச்சுட்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கன்சல்டேஷனில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணனே தெரியாமல் வரக்கூடாது. நீங்கள் என்ன ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, என்னைக்கு அப்ளிகேஷன் போட்டீங்க, என்ன பர்பஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்றதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. யூகேல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்? இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்பான்சர்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து இந்த கேர் செக்டாரில். ஓகே. அதாவது இந்த உடம்பு முடியாதவங்களை வந்து இந்த என்ஹெச்எஸ் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ உங்களோட மெடிக்கலில் வந்து அங்கே என்ஹெச்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் அதுக்கு பேர் என்ஹெச்னு சொன்னால் வந்து இப்போ இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரி இல்லை, கேர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னால் இப்போ இந்த மெடிக்கல் ஹெல்ப்பு, வயசானவங்களை பார்த்துக்கிற அந்த செக்டார் தான் எப்பயுமே வந்து
நிறைய விசாஸ் வந்து கொடுத்து இன்டர்நேஷ்னலாக இங்கேருந்து எடுப்பாங்க. ரெண்டாவது எப்பயுமே வந்து தெரியும், ஒரு நல்ல செஃப் ஒரு இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க மீன்ஸ் ஒரு ப்ராப்பர் அந்த ஃபுட்டை பண்ணணும்னு சொன்னால் அந்த செஃப் இங்கே தான் இந்த மசாலா இந்த டேஸ்ட் ஒரு வெள்ளைக்காரெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த இது கொடுப்பாங்க. ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து அந்த இண்டிவிஜுவலாக எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே நிறைய இந்த ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து எடுத்து அவங்க தான் வந்து இங்கே அனுப்பி ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்குன்னு கிடையாது. தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் நீங்கள் வந்து லுக் பண்ணணும். தே ஆர் இன் வெரி லெஸ் வால்யூம்னு சொல்ல வரேன். பட் இந்த மாதிரி இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேர் செக்டார், அப்புறம் வந்து இந்த மாதிரி என்னது ரெஸ்டாரண்ட் செக்டார்ஸில் வந்து நிறைய ஈஸியாக கொடுத்துருவாங்க. மற்றதுக்கெலாம் வந்து நிறைய வெட்டிங் ப்ராசஸ் என்னத்துக்கு யூகேல இந்த மாதிரி ஆக்கள் இல்லையா, யூகேல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக தரமாட்டாங்க விசா. யூகேல குடியுரிமை பெறத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது? இப்போ அதான் அகெயின் வந்து இப்போ யூகேல வந்து ஒரு ரூட்டுன்னு கிடையாது, 2-3 ரூட்ஸ் இருக்குது. ஸோ பட் பாப்புலர் ரூட்ஸ் மட்டும்தான். ஒன்று, நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக வந்துட்டிங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்கில்டு ஒர்க் விசாவில் இருந்தீங்கன்னா அந்த 5 இயர்ஸும் வந்து எந்த ஒரு கிரிமினல் கன்விஷனும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடியுரிமை கேட்கலாம். குடியுரிமைன்னு சொல்லும் போது வந்து ஐஎல்ஆர் முதல்ல இன்டெஃபினெட் லீவ் டு ரிமைன். குடியுரிமை வந்து நேஷனாலிட்டின்னு சொல்லும் போது அதுலேருந்து 1 வருஷம். ஸோ 6 வருஷத்தில் வந்து நீங்கள் நேஷனாலிட்டி பிரிட்டிஷ் புக் எடுத்துடலாம். மற்ற நாட்டில் வந்து இப்படி எடுக்க முடியுமா எனக்கு தெரியலை. யூஎஸ்ஏ கொஞ்சம் கஷ்டம், பட் மற்ற நாடு சட்டம் தெரியல. பட் யூகே பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் இன்டெஃபினெட் லீவ் டு ரிமைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 இயரில் நீங்கள் நேஷனாலிட்டி அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த நேஷனாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும், லைஃப் இந்த யூகேன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ யூகே பற்றின பாரம்பரிய கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸில் தான் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸுக்கு என்ன சாப்பிடுவாங்க, வாட் இஸ் த டின்னர், அந்த மாதிரி இது நிறைய அங்கே ஆஸ்கர் வின்னர்ஸு ஹிஸ்டாரிக்கல் பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் 6 இயர்ஸில் வந்து இட்ஸ் அ பாசிபிலிட்டி யூ கேன் டேக் நேஷனாலிட்டி. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? ஸ்டூடெண்ட் விசாவில் கண்டிப்பாக ஏஜ் இருக்கும். ஓகே, சரியா? 20 வருஷமாக படிக்கல, இப்போ திடீர்னு படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை சொல்லுவாங்க. இல்லை அப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை, நான் இப்போ உழைச்சி போகிறேன்னு சொல்லி அவர் ஜஸ்டிஃபை பண்ணி அவர் ட்ராக் ரெக்கார்டு காமிச்சு எனக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேன். மற்ற எந்த விசாலையும் வந்து ஸ்கில்டு ஒர்க்கரில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ கல்யாணம் கட்டி போனாலும் ஏஜ் லிமிட்ன்றது வந்து பெரும்பாலும் கிடையாது. எந்த டைம்லையும் எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி வரலாம். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் சார், இந்த வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்ன மாதிரியான மோசடிலாம் நடக்குது? இப்போ பெரும்பாலும் வந்து இந்த ஒர்க் பர்மிட்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஆகிறது. ஈவன் பாம்பேயில் உட்காந்துட்டு ஒருத்தர் இமெயில் பண்ணுவார், உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் வந்து லைக் இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், விசா ஃபீஸ் கட்டினா தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஓகே நம்ம வெளிநாட்டுக்கு போயிட மாட்டோமா, நம்ம கணவர் வச்சு வராதா, ஸோ ஒரு 4 lakhs கொடுத்துருவோம், ஒரு 2 lakhs தானே ப்ராசஸிங் போய் கேட்குறாங்கன்னு கொஞ்சம் தொகையை கேட்டு தான் வந்து உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பெரிய லெவலில் நான் எதிர்பார்க்குற ஸ்கேம். அந்த வெளிநாட்டு வேலை வாங்கி தரோம், நாங்கள் ஏஜென்சி, எங்களுக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு விசா ஃபீஸ் கட்டிடணும், நீங்கள் வந்துட்டு அவருக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம், ஏன்னா நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அது நஷ்டமாக போயிடும் அப்படின்னு கன்வின்சிங்காக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து 1க்கு 4 தடவை யோசிக்கணும். 1க்கு 4 தடவை வந்து அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணணும். எனக்கே இந்த ஆஃபர் வருது, நல்லவர், இப்போ ஒருத்தர் வந்து ரியலி ஜென்யூன், அந்த ஆளுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னா அந்த கம்பெனி அவர் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஹையர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக காசு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இவர் வந்தால் நல்லா இருக்கும்னும் போது அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களேன்னு. காசு கேட்டால் மட்டும் உடனே வந்து 10 வாட்டி யோசிக்கணும். ஓகே, நீங்கள் எந்தெந்த மாதிரியான மோசடிகள்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? நான் சந்திச்சு தான் சொல்கிறேன். இப்போ எங்கிட்ட வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் வந்து இப்போ யூகேல வந்தோடனே வந்து இப்போ சொலிசிட்டர்ன்ற வேர்டு வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக தெரியல. என்னென்னு சொன்னால் வந்து அவங்க லாயர்ன்ற வேர்டையோ இல்லாட்டி அட்வொகேட்ன்ற வேர்டை தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வந்த புதுசில் அவங்களுக்கு வந்து ஹூ இஸ் குவாலிஃபைட் டு கிவ் லீகல் அட்வைஸ். அதாவது இப்போது நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்லேயும் போய் மாத்திரை வாங்கலாம், தலைவலின்னு மாத்திரை வாங்கலாம், இது வாங்கலாம், சரி இந்த மாத்திரையை 3 நாள் போடுங்க, இல்லை டாக்டரை போய் பாருங்கன்னு. அப்போ சில பேர் வந்து ஓகே இந்த ஃபார்ம் போட்டுருங்க, இந்த அப்ளிகேஷன் பண்ணிடுங்க, நீ அதுக்கு லாயர்கிட்ட போக தேவையில்லமா, இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கோன்னு ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துருவாங்க. அது தப்பு இல்லை, நாங்களும் அதை வந்து சொல்லுவோம், நீங்கள் அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது போட்டால் உனக்கு இது கிடைக்கும், நீ இது போட்டால் ஒர்க் பண்ணலாம், நீ அங்கெல்லாம் போகாத, நீ அங்கே போய் அவ்வளோ காசு கொடுக்காத, நான் பண்ணித்தரேன் வா அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து தப்பான அப்ளிகேஷன், தப்பான அட்வைஸ், காசை வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் தெரியும் எப்படி கொடுத்தீங்கன்னா, சார் எனக்கு இப்போ இவ்வளோ நாள் தெரியாது, சொல்லிட்டு தான் போனோம்,
இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் தான் லீகல் அட்வைஸ் கொடுக்கலான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற விடயத்தில் வந்து நிறைய பேர் வந்துல யாராவது வந்து அந்த ஏமாந்து பயந்து கேள்வி கேட்காம நிறைய பேர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் தெரிஞ்சு ஒரு அப்ளிகேஷன் போட முடியும்னு சொன்னாலே அவங்கள்ட்ட நிறைய பேர் ஏமாந்து வந்து காசு போனால் மட்டும் பரவாயில்ல, அவங்க இல்லீகல் ஆயிடுவாங்க. ஓகே. ஏன்னா 6 மாதம் 1 வருஷம் ஒன்றுமே போடாமல் இருந்துருவாங்க. எப்பயுமே விசா முடியும் போது அந்த டைமில் நீங்கள் அடுத்த விசாவோ அப்ளிகேஷனோ போடாட்டி யூ பிகம் இல்லீகல். எப்போனா ஹோம் ஆஃபீஸ் உங்களை பிடிச்சி டிபோர்ட் பண்ணலாம். இப்போ இந்த மோசடி கும்பல்லாம் யாரை டார்கெட் பண்றாங்க சார்? எந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் டார்கெட் பண்றாங்க? புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சரியா, இவங்க நிறைய பேர் ஏமாற்றப்படுவாங்க. அதுக்கப்புறம் இருக்காங்க இப்போ எல்லா நாட்டிலையுமே வந்து எவ்ரி பேட்டர்ன்ஸாக இருக்குது. இப்போ வீடு வாங்க போகிறீங்களா, வாங்க உங்களுக்கு நாங்கள் லோன் எடுத்து தரோம், உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்கி தரோம், கடன் வாங்கி தரோம், எனக்கு தெரியும், மேனேஜர் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக வரவங்களை வந்து எல்லா வகையிலையும் ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுலேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு தப்பு நடந்துச்சு, ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக வந்து எங்களை மாதிரி லாயர்ஸை கன்சல்ட் பண்ணணும், அல்லது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். ஓகே. ஐயோ, நான் போய் போலீஸ் சொன்னால் என்ன கேள்வி கேட்பாங்க, போலீஸ் வந்து நீ என்ன பண்ணுறா, நீ அப்படி பண்ணுறா, இது பண்ணுறா, உனக்கு எப்படி எவ்வளோ காசு வந்துச்சு, உனக்கே அந்த காசை கொடுத்தா, நீ ஏன் தேவையில்ல வேலைக்கு போன, நீ ஏன் வந்து அப்படி எடுக்க போனேன்னு சொல்லிட்டு தங்களை பிடிச்சிருவாங்களோ, தங்களை கேள்வி கேட்டுருவாங்களோ, அப்போ நீ வந்து ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணதான் அவன்கிட்ட போனியான்னு சொல்லிட்டு தங்களை கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயத்திலேயே அந்த சொல்லுவாங்க திருடன் தேல் கொட்டின மாதிரி சைலண்ட்டாக விட்டுட்டு ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்காமல் அதை ஒரு 4 பேருக்கு சொல்கிறதும் கிடையாது, அதுக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் கிடையாது, இல்லை எங்களை மாதிரி சொலிசிட்டர்ஸை வந்து அட்வைஸ் எடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு கேட்காம இருக்கிறது தான் தப்பு. யூ ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். நம்ம பண்ணுறதால அட்லீஸ்ட் நம்ம பின்னாடி ஒரு 4 பேரை காப்பாற்றலாம்ல. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் பார்த்த உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம், இல்லை ஒரு காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்ட உடனே மக்கள் அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு வேலை வாங்கி தர முடியுமா சார், எனக்கு சிவிலாம் அனுப்புவாங்க. எனக்கு அது புரியாது எதுக்கு சிவி அனுப்புகிறாங்க. சார் நான் இந்த இது படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கேன், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. இல்லை, ஒருவேளை லாயர் வேலைக்கு இருக்கவங்கள அவங்க வந்து ஏதோ சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து ஐம் அ டாக்டர், ஐம் அ குவாலிஃபைட் 10 years, ஐ ஒர்க் இன் 5 years இன் துபாய், ஓகே கேன் யூ கெட் மீ ஜாப்னு. இன்னும் ஒரு படித்த டாக்டர் 10 வருஷம் இருக்கார், ஒரு படிக்காதவங்க கேட்டால் கூட பரவாயில்ல, படித்த டாக்டர் வந்து எனக்கே இந்த சிவி அனுப்புகிறாரு. இல்லாட்டி யாராவது என்னை விட விளையாடுறாங்களா, ஒரு தேவையில்லாமல் இது நேராக ப்ராங்க் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாக அவங்க தான் அனுப்புகிறாங்களான்னு சொல்லும் போது இது மட்டும் இல்லை, சில பேர் வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் போடுவாங்க. சார் யூகேல வீடு, சார் நான் யூகே விசா எடுத்துட்டேன், சரி ஒரு வீடு பார்த்து தர முடியுமா, எனக்கு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா ஏமாத்துறோன்னு சொல்கிறீங்க, ஏமாறாமல் இருக்கணும், அதான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் விழிப்புணர்வு வீடியோ கொடுத்தா எங்கிட்டே ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட் விசா வாங்கி கொடுத்துட்றீங்களா, காலேஜ் அட்மிஷன் வாங்கி கொடுத்துறீங்களா, ஒரு வீடு பார்த்து கொடுத்துறீங்களான்னு சொன்னால் அப்புறம் நான் என்ன இன்டர்வியூ கொடுத்தேன், நீங்கள் தான் சார் சொன்னீங்க இன்டர்வியூவில் வந்து எப்பயுமே 4 பேரை கேட்கணும், 4 பேரை வந்து கன்சல்ட் பண்ணணும், எங்கள் லண்டனில் யாருமே தெரியாது சார், உங்களுக்கு தான் சார் தெரியும், என் பையன் வரான் சார், அவனை கொஞ்சம் ஏர்போர்ட்டை ரிசீவ் பண்ணி ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நான் என்ன அதை வச்சு நான் என்ன செய்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஜோக்காக இருக்கும். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சார், பணம் இருந்தால் எல்லாமே பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் வாங்கலாம். இப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களோட இதை ஹை பண்ணி வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், இல்லை ஸ்டே பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும்னா அப்படியே எல்லாரோட பார்வையுமே மாறுது அவங்க மேலே. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டான்ப்பா அவெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. அவங்க அங்கே இருக்கும்போது என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பார்வை வந்து சமூகத்துக்கு மேலே எப்படி மாறுது? நீங்கள் வெளிநாட்டில் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு சொல்லியே 1 வீக்காக அவங்க சாப்பிடாமல் இருந்தாலும், ஒரு நல்ல ட்ரெஸ் போடாமல் இருந்தாலும், ஹாலிடே போகும்போது அந்த ஹாலிடேக்கு முன்னாடி போயிட்டு நல்ல ஃபோன், நல்ல வாட்ச், நல்ல ட்ரெஸ்ஸை ஷாப் பண்ணி வந்துடுறாங்க. சரியா, நான் வந்து நிறைய பேர் பார்த்து சொல்லுவேன், நீங்கள் இப்படி பண்ணுறது தான் அங்கே தப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இதான் வாழ்க்கை, நீ படிக்கிறியா 20 வருஷம் ஒர்க் பண்ண முடியும், நீ வேலை சரியா, உனக்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ தான் வந்து இருக்குன்னு. நீங்கள் 1 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ ஒரு கப்பலில் வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் அந்த 1 month லீவில் வர மாதிரி நீ 2 weeks லீவில் போயிட்டு நீங்கள் ஆனால் இங்கே 7 நாளும் வேலை செஞ்சுட்டு தான் அங்கே போகிறீங்கன்ற விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஒரு வருதுன்னா, வா வந்தார், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் பிரியாணி சாப்பிட்றேன், நான் இந்த படத்துக்கு போகிறேன், மூவிக்கு போகிறேன், ஸோ இஸ் ஒன்லி என்ஜாயிங் த லைஃப் ஃபார் 15 days. இப்போ மறுபடியும் சொன்ன மாதிரி காசு இருக்கிறவங்க பற்றி பேசல, அந்த ஒரு கஷ்டப்பட்டு பட்ஜெட் பண்ணி வாழ்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் அங்கே இருந்து பார்க்குறவங்க என்ன யோசிக்கணும்னா,
இவங்க 11 மாதம் 11 மாதம் கஷ்டப்பட்டுட்டு இல்லை 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நல்ல ட்ரெஸ் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக அது பார்த்து வாங்கிக்கலாம் இது என்ன வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே காலையில் பிரெட் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவசரத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் இல்லை, டைம் ஆச்சு வேலைக்கு போகணும், ஐயோ நான் வேலைக்கு போனால் லாஸ் ஆஃப் பே, இன்றைக்கி ஒரு நாள் ஷிஃப்ட்டு போனால் வந்து அங்கெல்லாம் அவர் கணக்கு சம்பளம் கம்மி கம்மி. இப்போ நீங்கள் 8 கிளிக் பண்ணாட்டி சில பேருக்கு ஆஃப் டே சேலரி காலி. இப்போ அவருக்கு தான் சம்பளம். இங்கே மாதிரி வந்து உங்களுக்கு மந்த்தில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல காசு கழிச்சு உடம்பு சரியில்லாட்டி மாத்திரை போட்டு அங்கே வேலைக்கு போவாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி. இப்போ நீங்கள் கேட்குற அந்த எல்லாரையும் அதில் கொண்டு வர முடியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் உழைச்சி அதில் மிச்சம் பிடிச்சிட்டு அவங்க வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுற லைஃப் வந்து ஜஸ்ட் 3 வீக்ஸ் ஹாலிடே. அதில் பார்க்குறது கண்டிப்பாக 100% உண்மை கிடையாது. அங்கே வீடு எடுக்கிறதுக்கு கஷ்டம், வேலை கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் உழைச்ச காசில் வந்து அங்கே நீங்கள் உழைச்சி வாடகை கட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் கஷ்டம். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது வந்து நியூ ஹேர் ஸ்டைல், திடீர்னு ஒரு பிராண்ட் நியூ ஒரு ஷூ வந்து இறங்கும் போதே வந்து கொஞ்சம் ஸ்லாங்கை மாற்றிட்டு வருவாங்க, இங்கிலீஷே டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும். பட் ஆனால் ஸ்டில் வரத்தான் வேணும். பட் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் நல்லா இருந்துறேன், கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வரணும், நீங்கள் எக்ஸ்போஷரை பார்க்கணும். இந்த கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த பிட்டில் வந்து ஏமாந்துட வேணாம். வெளிநாட்டுக்கு போனால் ஜாலியாக இருப்பேன், வெளிநாட்டுக்கு போனால் வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கிளப்லையும் டான்ஸ் ஆடிட்டு வந்து வெள்ளைக்காரன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கனவுல வந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் செட்டில்மெண்ட், என் லைஃப்பில் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன்றது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆனால் அந்த ஏமாற்றம் அடைஞ்சு இதுதான் வாழ்க்கை இப்படி தான் போகிறவங்கள மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து பின்னாடி ரொம்ப கஷ்டங்களும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, மக்களோட நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் அளிச்சிங்க சார். அதுலேருந்து எனக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க முடிஞ்சது. யூகேயில் என்னென்ன சவால்கள் இருக்குது, ஸ்டூடெண்ட் விசா மூலமாக போனால் என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானுமே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேடி சொலிசிட்டர்ஸ் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி உங்களோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் பிரியவதனா.